சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே உன்னை சோதிக்கத்தான், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆக்கத்தான் என்று நீ நினைக்கிறாய். கிடையவே கிடையாது. அனைத்துமே உன்னை ஒரு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கத்தான். ஏகப்பட்ட பெயரிடம் நீ நம்பி நம்பி ஏமாந்து இப்பொழுது எப்படி இருக்கிறாய் பார்த்தியா? இந்த ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது மேலும் மேலும் என்று தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து நான் உனக்கு நிறைய பேருடைய முகத்தை உனக்கு தெரிய வைத்திருக்கிறேன். பல பேர் உன்னை காயப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷம் அடைந்தார்கள். இனியோ அதுபோல் நடக்காமல் உன் வாழ்க்கையை பார்த்து யாரும் கேலி செய்யக்கூடாது, அந்த இடத்திற்கு உன் வாழ்க்கையை நான் கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக யார் யார் எப்படி என்று உனக்கு புரிய வைத்தேன். நீ ஆனால் புரிந்து கொண்டாயா என்று யோசிக்கத்தான் வேண்டும். நான் ஏனென்றால் மற்றவரை புரிந்து கொள் என்று தான் நான் உனக்கு இப்பேற்பட்ட பாடத்தை கொடுத்தேன். ஆனால் நீ என்னையே திருப்பி சாய்தான் அனைத்திற்கும் காரணம் என்று என் மீதே நீ அதிகமாக பழியை போடுகிறாய். தங்கமே, நான் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டேன். நீ சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறாயே என்ற ஒரு காரணத்தினால்தான் உனக்கு இவ்வளோ பெரிய சில சோதனைகளை நான் கொடுத்தேன். ஆனால் நீ அதையுமே புரிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் எதற்காக என் மீது நீ பழியை போடுகிறாய்? பழி போட வேண்டியது என் மீது அல்ல, உன்னை தெரிந்து கொள்ளத்தான் நான் இவ்வளவும் செய்தேன். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் தான் என்று நினைக்கிறாய். சந்தோஷம் வந்தால் நான் என்று சொல்லலாமே, அப்பொழுது மட்டும் எதற்காக உன்னுடைய பெயரை சொல்கிறாய்? கஷ்டம் வந்தால் சாயி, சந்தோஷம் வந்தால் நீயா? தங்கமே, உன்னை தங்கம் தங்கம் என்று கூப்பிடும் பொழுது என் மனமோ அவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது. உன்னை தங்கம் போல வாழ வைக்க வேண்டும், உன்னை ஒரு கோபுரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு தந்தையை எவ்வளவுதான் நீ காயப்படுத்துவாய்? உன்னை காயப்படுத்தவில்லை, அடுத்தவர்களை புரிந்து கொள் என்றுதான் இவ்வளவு பாடங்களையும் கொடுத்தேன். நான் கொடுத்தது தவறா இல்லை சரியா என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் மிகவும் இனிமையாக இருக்கும். அதற்கு யார் காரணம் என்பதும் தெரிந்து கொள். நிச்சயமாக நீ உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்திற்குமே ஏதோ ஒரு காரணம் உண்டு என்பது உனக்கு தெரியும். நீ பல விஷயங்களை தெரிந்து கொண்டாய். இப்பொழுது இந்த குறிப்பிட்ட காலத்தில் பல விஷயங்களை அறிந்தாய். சீக்கிரமாக என்னையும் புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையுமே புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.